ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு குடும்ப கதை. எங்கள் ஊரில் அண்ணாமலை பொன்னி என்ற தம்பதிக்கு 2 பெண் குழந்தை இருந்தது. அவர்களை நன்றாக சீராட்டி வளர்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அண்ணாமலைக்கு. ஆனால் பண வசதி இல்லை, வறுமை இருந்தது. ஒவ்வொரு நாளும் வறுமையை சந்தித்தார்கள். நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல துணிமணி இல்லை. இப்படியே காலம் போக வளர்ந்து ஆளானார்கள். பெரிய பெண்ணுக்கு சேர்த்து வச்ச நகை பணம் என்று இருந்ததை போட்டு அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். பின்பு 2வது பெண்ணான சத்யாவுக்கு தானாக வீடு தேடி ஒரு வரன் வந்தது. அவளுக்கும் திருமணம் நடத்தினார்கள். கொஞ்ச கால வாழ்க்கை நன்றாக போனது. இந்நிலையில்தான் முதல் பெண்ணின் கணவன் அவளை அடித்து சண்டை போட்டு நகையை வாங்கி வரும்படி தாய் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான். அவளும் வந்து இன்னும் நகை கூட வேணுமா என்று சொல்ல சிறிது கால அவகாசம் தரும்படி மாப்பிள்ளையிடம் கேட்டார்கள். இந்த பிரச்சனை இப்படி இருக்க 2வது பெண்ணும் கணவன் மேல் சந்தேகப்பட்டு அவனை நச்சரித்து தினமும் சண்டை போட்டபடி இருக்க அவளும் தாய் வீட்டுக்கு வந்தாள். பின்னாடியே அவள் கணவன் வந்து, மாமா, வீணாக என் மேல் சந்தேகப்பட்டு எப்போது பார்த்தாலும் சத்யா சண்டை போடுகிறாள். நான் என்ன நகை பணமா கேட்டேன் என்றான். மாமனாருக்கு முதல் பெண் வேறு கோபித்து வந்திருக்கிறாள். இந்நிலை இவள் வேறு வந்திருக்கிறாள் நினைத்தவன் அவளை சத்தம் போட்டு, கணவன் என்றால் அப்படி இப்படிதான் இருப்பார்கள், இதற்கெல்லாம் கோபித்து கொண்டு வருவாயா? அவர் என்ன உங்கள் அக்கா வீட்டுக்காரர் மாதிரி நகை பணமாக கேட்டார்? உன்னை தங்கம் போல் அல்லவா பார்த்துக்கிறார். அப்படி இருக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால்தான் என்ன? அதுவும் இல்லாமல் உங்கள் அக்காவுக்கு குழந்தை ஏதும் இல்லை. உனக்கு தான் 2 பையன் இருக்கிறார்கள். அதை நினைத்தாவது அவனுடன் சகஜமாக வாழ பழகு என்று அறிவுரை கூறினார். நமக்கு ஆறுதல் சொல்ல ஆளே இல்லை. விரட்டி அடிக்க தான் ஆள் இருக்கிறார்கள். தவறு செய்தவன் சகஜமாக இருக்கிறான். நான் அவனை அனுசரித்து போக வேண்டுமாம். என்ன வாழ்க்கை இது? என்னால் முடியாது. என் எதிரில் இன்னொரு பெண்ணை கூட்டி வந்து தங்கை என்பான் கூத்தடிப்பான். இவனுடன் நான் சகஜமாக வாழ வேண்டுமா? இல்லை, இவனுக்கு சரியான பாடம் கற்றுத்தரணும் என்று நினைத்தவள் அந்த ஊரில் பொது கிணறு ஒன்று இருக்கும். அதை பகலில் போய் ஓட்டம் விட்டாள். பின்பு விடைக்கால நேரம் தன் 2 குழந்தைகளை எடுத்துக்கொண்டு அது கிணற்றை நோக்கி போனாள். அந்த குழந்தைக்கு பாலில் தூக்க மாத்திரை போட்டாள். அதனால் இந்த குழந்தைகள் தூங்கியபடி இருக்க, நான் இல்லாத இந்த உலகத்தில் என் குழந்தைகள் இருக்கக்கூடாது. அவன் என் குழந்தையை நன்றாக பார்க்க மாட்டான் நினைத்தவள் குழந்தைகளுடன் கல்லை கட்டி தானும் குதித்தாள். மறுநாள் விஷயம் தெரிந்து அவள் கணவன், அப்பா, அம்மா, அவர்கள் குடும்பம் மொத்தமும் வந்து அழுதது. கணவன் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவள் ஒரு லெட்டர் எழுதியிருந்தாள். ஆனால் அந்த பெண்ணின் அப்பாவோ, என் மருமகன் மிக நல்லவன், என் பெண்ணுக்கு தான் இவருடன் வாழ கொடுத்து வைக்கல, போனவள் வரவா போகிறாள் என்றார். ஆனால் அவனும் இப்படிப்பட்ட மாமனார் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றபடி மனைவி இருந்த துக்கத்தை மறப்பது போல் அழுது நடித்து கொண்டிருந்தான். பின்பு சிறிது காலம் கழித்து இன்னொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை நன்றாக இருந்தது. ஆனால் இறந்தவளை நினைத்து அவள் குடும்பம் இன்னும் அழுது கொண்டுதான் இருக்கிறது. யாரையும் பழிவாங்க நினைத்து தன் வாழ்க்கையை பறிகொடுத்த அந்த பெண்ணை நினைக்கும் போது பரிதாபம்தான் மிஞ்சுகிறது. ஆனால் ஊரில் உள்ளவர்கள் இதை விதி என்றும் அவளுக்கு வாழ கொடுத்து வைக்கவில்லை என்றும் அவள் மேல் பரிதாபப்படுகிறது. இதில் எது உண்மை என்று யாருக்கு தெரியும்? நன்றி.